இப்போ 11வது வசனத்தில் அந்த வசனத்தை நாம் எல்லாருமே உரிமை கொண்டாட வேண்டும். எல்லாருமே உரிமை கொண்டாட வேண்டும். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு வரக்கூடாது. அதுதான் உரிமை. ஏன்னா ஆசீர்வாதத்தை எப்படி நாம் உரிமையை எடுக்கிறோமோ எச்சரிப்பையும் நாம் எடுக்கணும். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அதான் எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடினாங்க, பாபிலோனுக்கு கைதியாக போனாங்க. அப்போ திரும்பி வந்தாங்கன்னு சொல்லி பைபிள் எழுதப்படவில்லை. திரும்பி போனவங்களாம் திரும்பி வந்தாங்கன்னு எழுதப்படவே இல்லை. வந்திருந்தாதான் எழுதியிருப்பார் ஆண்டவர். ஒரு சில நீதிமான்கள் மட்டும் திரும்பி வந்தாங்க. ராஜ மரியாதையோடு திரும்பி வந்தார்கள். அங்கேயும் போய் இந்த பாபிலோனில் இருக்கிற சாப்பாடு உணவு இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு விரும்புகிற சாப்பாடை கொடுத்தா நாங்கள் இங்கே இருப்போம், இல்லைன்னா விடு அப்படின்ட்டாங்க. சரி நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன்னு சொன்னாங்க. அவர்கள் ராஜஸ்தானத்தில் இருந்தார்கள், ராஜாக்களாக மாறினார்கள். அவங்க 4 பேர் சேர்ந்து பாபிலோனை என்ன செஞ்சாங்க, கண்ணில் விரலூட்டாட்டினாங்க. ஏனென்றால் தேவனுடைய சாயல் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னாக்க அங்கே மனுஷகுமாரன் என்று சொல்லுகிற கிறிஸ்து அங்கே வந்து நின்னார்னு பைபிள் இருக்கு. அக்னியிலே போடுங்கள், நெருப்பை மூட்டுங்கள், 7 மடங்கு நெருப்பை கொதிக்க வைங்கன்னு சொன்னார் ராஜா. தூக்கிட்டு போனவங்கெல்லாம் விட்டு போய் வீசக்கூடல, இவன் விட்டாயிட்டான். அவங்க நடந்து உள்ள போய் நின்னாங்க. 3 பேரை போட்டாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆனாங்க 4வதாக ஜீசஸ் போய் நின்னார். அல்லேலூயா. எழுதிக்கு பாருங்க என்ன இருக்குது. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். 9வது வசனம். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அன்னைக்கும் கிறிஸ்து தான், இன்னைக்கும் கிறிஸ்து தான். அல்லேலூயா. கிறிஸ்து எப்பொழுதுமே மனுஷகுமாரனாகவே வருவார். எல்லா பக்கம் வரும். அவருடைய உருவமே அதுதான், அவருடைய ஸ்டைல் அதுதான். எங்கே வேணாலும் வருவார். தன் பிள்ளைகள் உபத்திரவப்பட்டால் அங்கே நிற்பார். முதல்ல மேலே கை வச்சுப்பாருன்னு சொல்லுவார். ஒன்றும் செய்ய முடியாது. நெருப்பை உண்டாக்கினது அவர்தான், காற்றை உண்டாக்கினது அவர்தான், கொதிக்கிற கலன்களை உருவாக்கினது அவர்தான். ஆனால் உங்கள் மேலே ஒன்று அது பலிக்க. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய சொத்து, நீங்கள் என்னுடைய செல்வம், என்னுடைய வசனத்தின்படி நடந்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வந்து நிற்பார். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனைனாக்கா அங்கே வந்து ஆண்டவர் நிற்பார். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். வந்தால் சரி, போனால் சரி போ அப்படின்ட்டுலாம் இருக்கவே கூடாது. அது ஜூன் மாதம் வரையிலும் தான். அல்லேலூயா. அது ஜூன் மாதம் வரையிலும் தான். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்து வரையில் நீங்கள் அப்படி நடந்தீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். வெளியில் போங்க, அங்கே போங்க, நல்லா ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதுக்கு வேறொரு வகை இருக்குது, அது ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆமென். இப்போ கவனிங்க, இப்போ நல்லா பாருங்கள். இந்த 6வது வசனத்தில் என்ன எழுதப்படுதுன்னு பாருங்கள். 4வது வசனத்தில் தான் உங்களுக்கு பேசிக். படிங்க. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்மலை அங்கே தேவனிடத்திலிருந்து எல்லா வார்த்தைகளும் வந்தது. தண்ணீர், தாகம், அங்கே அபிஷேகம் இருந்தது. அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? ஞான பானத்தை குடித்தார்கள், ஞான போஜனத்தை புசித்தார்கள், மன்னாவை புசித்தார்கள். மன்னாவை புசித்தார்கள். மன்னா என்பது என்ன தெரியுமா? நல்லா தெரியுமா உங்களுக்கு? ஏற்காது மன்னா அப்படின்னா என்னது? வசனம். அப்போ அவங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கவங்களே வசனத்தை சாப்பிட்டாங்களா? வசனத்தையே சாப்பிட்டாங்களோ? மன்னா அப்படின்னு என்ன? யாரு? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லை, ஒருத்தர் தெரிஞ்ச போது எல்லாம் காற்றுல பரவிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவ தூதர்கள் அவருடைய உணவு அது. இன்னும் கூட நல்லா புரிஞ்சுக்குங்க. பரலோகம் என்பது நிஜமானது. சும்மா அங்கே வந்து அப்படியே எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, அப்படியே தேவதூர்கள் அப்படியே நின்று இருப்பாங்க, அப்படியே சாப்பாடு வந்து வாய்க்கில் போனெல்லாம் கிடையாது. அவங்களும் நம்மளை மாதிரி தான். அவங்களுக்கு ஆண்டவர் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்குறாரு, மன்னா கொடுத்துருக்காரு, தண்ணீர் என்னென்னவோ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நித்தியமானது, எந்த சேதத்தையும் உண்டாக்காது, எந்த தாகத்தையும்
உண்டாக்காது, எந்த வியாதியையும் உண்டாக்காது. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணுன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கு. அங்கே இருக்கிற மரங்கள், ஒரே மரத்தில் 12 விதமான ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு படிச்சிருக்கிறோம். எனக்கு படிக்க ஆசையாக போச்சு. ஒரே மரத்தில் 12 விதமான கனிகளை பார்க்க முடியுமா நீங்கள் எங்காச்சும்? பரலோகத்தில் தான் பார்க்க முடியும். ஒரு மரத்தில் எப்படிங்க அப்படி வரும்? ஒரு மரத்தில் இப்போ தென்னை மரம்னா தேங்காய் தான் இருக்கும், மாமரம்னா மாங்காய் தான் இருக்கும். இல்லைங்க, அந்த ஊரில் தென்னை மரத்துலேயே எல்லாமே இருக்குதுங்க. மாங்காயும் இருக்குது, தேங்காயும் இருக்குது, பலாப்பழம் இருக்குது, பேரிக்காயும் இருக்குது, பச்சை மிளகாய் கூட தொங்கிட்டு இருந்துங்க. பார்த்தேன். சொல்ல முடியுமா? முடிய. பரலோகத்தில் அங்கே நாம் போக போகிறோம். நாங்கள் போனாவே அந்த காற்றே நமக்கு, அதாவது என்னுடைய கற்பனை இது, நீங்கள் யார்கிட்டையும் வெளியே போய் சொல்லி மாட்டிக்காதீங்க. ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகள் அவசியமானது இருக்குது. இப்போ ஹார்ட் கட்டாயம் வேணும், லங்ஸு கட்டாயம் வேணும், குடல் பகுதியில் ஜீரணமாகிறதுக்கு வேணும், கால் வேணும், கை வேணும், எல்லாமே வேணும். பரலோகத்தில் அப்படி கிடையாது. குடல் வேண்டியதில்லை, என்னது ஹார்ட் உங்களுக்கு வேண்டியதே இல்லை. அப்புறம் பார்த்து அங்கே என்ன செய்கிறது, எப்படி சுவாசிக்கிறது? நீங்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பீர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி மேலே, நீங்கள் தேவனைப் போல் இருப்பீர்கள். அவர் என்ன 12 மணி ஆயிடுச்சு, பால்ராஜ் என்ன உங்கள் வீட்டில் சாப்பாடு, பசி படுங்குதப்பா பிடுங்குதப்பா நான் சொல்லுவார். வந்து வீட்டில் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தார், எனக்கு பசிக்குதுன்னு சொன்னாரா? ஆபிரகாம் தான் கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் கொடுத்த போது அங்கே வந்து தேவன் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள்லாம் கடவுள் அப்படின்னு எல்லாம் சொல்லலை, நீ கூட பான்னு சொன்னார். ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆணத்தை அப்படி வார்த்தை அப்படியே விட்டார். அது என்னன்னாக்கா ஃபேட்டு, கொழுப்பு, தண்ணியில் கொதிக்க வைக்கிற கொழுப்பு. அதனால் சும்மா ரசமாட்ட இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த எலும்பு கறி சாறு செய்யும்போது பாரு, நல்லா தண்ணி மாதிரி செய்வாங்க. அதே போது நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க. நல்லா 3 பேர் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு ஆளே சாப்பிடுவாங்க. குழம்பு நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்டாங்க. நிஜம் அது. ஆண்டவர் வந்து அவன் சாப்பிட்றதுக்காக நான் கடவுள் இருந்தாலும் அவன் சாப்பிட்ற மாதிரி நான் ஆக்ட் பண்ணேன்னெல்லாம் சொல்ல மாட்டார். சாப்பிடுவார், சாப்பிடாம இருப்பார். அவர் கடவுள். எனவே நாம் அந்த இடத்துக்கு போக போகிறோம். அவர் சொல்லிட்டாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை வந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். நீ போதும், இந்த உலகத்தில் பட்ட பாடுகள் போதும், உபத்திரமெல்லாம் போதும், கஷ்டமெல்லாம் போதும். நீ இந்த வியாதியில் உழண்டு, இந்த கஷ்டத்தில் உழந்து, இந்த அட்மாஸ்பியரில் நீங்கள் படுற வேதனை என்னால் சகிக்க முடியல, நான் வருவேன், நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். இது எவ்வளோ ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தை. இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எப்படிப்பட்ட பதிலை நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் கேட்பார், என்ன பால்ராஜ் உங்கள்கிட்ட எந்த பதிலுமே வரல, ஒழுங்காக பைபிள் படிக்கிறியா, ஜெபம் பண்ணுறியா, சர்ச்சில் போய் உட்கார்றியா, மெடிடேட் பண்ணுறியா, என்னை நினைக்கிறியா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். கொஞ்சம் நேரம் லேட்டாக போனால் ஆண்டவர் என்னை கேட்பார், ஏன் நீ ஜெபத்துக்கு லேட்டுன்னு கேட்பார். இன்னும் சில சமயத்தில் பேச மாட்டார், எங்கூட பேச மாட்டார். என்ன செய்ய வேண்டார், சும்மா விட்டுருவார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் எதுவும் பேச, எந்த வசனத்தை படித்தாலும் ஒன்றும் தெரியாது. அப்புறம்தான் எங்கேயோ கிளிக் ஆயிடுச்சு, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறேன். இப்போ இல்லை ஆண்டவர், நான் லேட்டாக வர மாட்டேன், உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். அவரை ப்ளீஸ் பண்ணாமல் அடுத்த இதுக்கு நாம் போக முடியாது. இது நீங்கள் ஆண்டவரோடு கூட உள்ள உறவை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட உள்ள உறவை வலுப்படுத்த வேண்டும். உங்களுடைய அர்ப்பணிப்பு ஆழமாக இருக்க வேண்டும். சும்மா ஆண்டவரே நான் அதை செய்கிறேன், இந்த சர்ச்சுக்கு மேல் கூரை நானே கட்டி கொடுக்குறேன், ஏசி போட்டு தரேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், தொட்டி கட்டி கொடுக்குறேன், படியை கட்டி கொடுக்குறேன் சொல்லி போட்டு கடைசியெல்லாம் இல்லை பேசாமல் இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா, பாஸ்டர் உங்களுக்கே தெரியும் திருப்பூரினுடைய நிலைமை. ஆனால் நீங்கள் செய்து பொருத்தனை, ஆண்டவர் சொல்றார், பொருத்தனை செய்யறதுக்கு முன்னால் நல்லா யோசிச்சுக்கோ. பொருத்தனை செய்த பிறகு என்ன செய்யக்கூடாது, செய்யாமல் இருக்கக்கூடாது. பாருங்கள், ஆண்டவர் சொன்னார்,
எல்லாரும் கொண்டு பலி செலுத்தினாங்க. ஆசாரியர்கள்லாம் பலி செலுத்தினாங்க, சாலமோன் பலி செலுத்தினார், எசேக்கியேல் ராஜா பலி செலுத்தினார், எல்லாம் செலுத்தார். அவங்களாம் ரொம்ப ஆண்டவர் விரும்புகிறான்னு நினச்சார். ஆண்டவர் ஒரு நாள் பட்டுன்னு சொல்லி போட்டார். ஏப்பா, நான் என்ன மாட்டு ரத்தம் குடிப்பேனா, நான் என்ன ஆட்டு ரத்தம் குடிப்பேனா, நீங்கள் பலி சொல்லிட்டு நான் குடிக்கிறேன்னா, நான் பலியை பார்க்கலும் கீழ்ப்படுகிறதே உத்தமம்னார். எப்படி எப்படி போட்டார் பத்தியில் ஒரே போடு. இவங்க நினச்சிட்டாங்க நம்மள இவ்வளோவெல்லாம் கொண்டு பலி செலுத்துறதுனால ஆண்டவர் நம்ம ஓஹோன்னு தூக்கி வைப்பார்னு நினச்சிட்டாங்க. நான் என்ன மாட்டு ரத்தம் குடிக்கிறேன்னான்னு கேட்டார். அதனுடைய உண்மை பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய இருதயம், உங்களுடைய உதடுகள் தேவனை துதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். உண்மை, நிஜம், நிஜ வாழ்க்கை, நிஜமானவர். ஆனால் இங்கே பாருங்கள் என்ன நடந்தது பாருங்கள். அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய அடிப்படை தான் அவங்களுக்கு இருந்திருக்குது. எப்படி இருந்திருக்குது பாருங்களேன். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்போ நம்மளாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கிறீங்க. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க? ஓகே, எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோம். ஓ, அடுத்தது எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். நம்ம எல்லாரும் அப்பம் சாப்பிடுக்கிறோம் இல்லையா, திருவிருந்து எடுக்கிறோம். இந்த மாதம், அதாவது இந்த மாதம்னா என்னது, பிப்ரவரி மாதம் திருவிருந்து முடிஞ்சிருச்சா, ஆராதனை. திருவிருந்து எடுக்காதவங்க மட்டும் ஒரு அரை கையை தூக்குங்க. திருவிருந்து எடுக்காதவங்க 1 2 3 1 குறையுது. சரி, பரவாயில்ல. இந்த திருவிருந்து ஆராதனைங்கிறது நாம் கர்த்தரோடு கூட பங்கு கொள்கிற ஒரு நிகழ்ச்சி. அவருடைய சரீரத்தில் சரீரமாகவும் இரத்தத்தில் இரத்தமாகவும் நம்மை திரும்பவும் நம்மை புதுப்பிக்கிற ஒரு நிகழ்ச்சி. எந்த காரணத்து கொண்டு அது ஆப்சண்ட் ஆகக்கூடாது. அதுக்கு முந்தின நாளே நான் 3 நாள் 2 நாளுக்கு முன்னாடி நல்லா உட்காந்து பேசி ஜெபம் பண்ணி நல்ல ஒரு பரிசுத்தத்தை கையாளுவேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். பேசிக் அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படின்னு அவளோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அநேகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். சரித்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6 லட்சம் புருஷர்களுக்கு அழைப்பு ஆண்டவர் கொடுத்தார் மோசேயின் மூலமாக. எகிப்திலிருந்து புறப்படும் போது புருஷர்களை ஆண்களை எண்ணி பார்ப்பாங்க. அங்கே அந்த நாட்டில் ஆண்கள் தான் கணக்கு, பெண்கள் கணக்கு இல்லை. எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், அதுதான் கணக்கு. எண்ணி பார்த்தாக்க 6 லட்சம் பேர் இருந்தாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். 6 லட்சம் பேர் அப்படியே லெஃப்ட் ரைட் போட்டு போனால் எப்படி இருக்கு, உலகமே நடுங்குமில்ல. இந்த சொல்லுவாங்க, அது உண்மையாக போய் எனக்கும் தெரியாது, ஆனால் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆச்சும்பாங்க. கட்டெரும்பு யாராவது பார்த்துருக்கீங்களா? கழுதை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கழுதைக்கும் குதிரைக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க. இன்றைக்கி என்ன இப்படி ஆயிட்டாங்க. பரவாயில்ல, கவனிங்க. கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு. 6 லட்சம் பேர் புறப்பட்டு போனார்கள். 40 நாளில் போக வேண்டிய இடத்த ஆண்டவர் என்ன செஞ்சார்? 40 வருஷம் பண்ணார். ஏன்னா அவங்களுடைய ரொம்ப என்ன செஞ்சாங்க, ரொம்ப அடாவடித்தனம் பண்ணாங்க. தேவனையே தின்னாங்க, சும்மா இல்லை. ஆண்டவருக்கு அதிலே விட்டாங்க கையை. அம்மா கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது. பண்ண குறும்புகளுக்கு ஆட்டத்துக்கு அளவே கிடையாது. கானானுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, எங்களை கூட்டி கொண்டு வந்தவர் மோசேயும் கிடையாது, ஆரோனும் கிடையாது, இந்த கண்ணுக்குட்டி தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தது. அந்த கண்ணுக்குட்டிக்கு உடனே எல்லாம் இது பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் மேலே தலைமையில் அடித்து எல்லாம் இது பண்ணாங்க. என்ன பாருங்கள், அங்கே புறஜாதிகள் கூட இருந்துகிட்டே இருந்தாங்க, அவங்களோடே வந்தாங்க. இது பிசாசனுடைய தந்திரம். முதலாவது உங்களை கெடுக்க மாட்டான், உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனை உருவாக்குவான். இந்த நண்பங்கிட்ட 10 குணம் இருக்கும், 9 குணம் நல்ல குணம் இருக்குது, 1 குணம் கெட்ட குணம் இருக்குது. அந்த ஒரு குணம் நம்மைய அழித்து விடும். அந்த நட்பை கட் பண்ணாக்க நமக்கு முடியாது. ஐயோ, அவன் இல்லாமல் நான் இருக்க முடியாதும்பா. ஆனால் அந்த நண்பனுடைய இது அவன் என்ன சொல்லுவான், என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபம் 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 ஜெபன்ட்டு இருக்கீங்க,
ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துடுவாங்க, ஃபேமிலியே வந்துடுவாங்க. அல்லது ஃபோன் பண்ணி நீ அங்கே வா இங்கே வா அங்கே வாங்கம்பாங்க. ஒன்றுமே ப்ரோக்ராமே இல்லை. பிசாசு ஒரு ஐடியா பண்ணேன், இவனுக்கு எல்லாம் சும்மா இருக்க மாட்டானுங்கடா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணு. அப்போ ஒரு தலைமை பிசாசு சொன்னான், ஐயா தலைவரே, ஒரு ப்ரோக்ராமும் பண்ணுறதில்ல, மக்கள் வரவே மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம்டா, நான் சொல்கிறபடி கேளு, ஒரு சினிமா பாட்டை போடு, ரோட்டில் வந்து எல்லாம் ஆடுங்கன்னு சொல்லு, எல்லாம் ஆடுவாங்கன்னா. என்னது, சினிமா பாட்டை ஒன்று போட்டுரு, நல்ல ஸ்பீக்கர் வச்சு ஆம்பிள்ஃபையர் வச்சு ஒரு இடத்துல போட்டுரு, ஆனால் நல்ல ஒரு 1000 பேர் கூடுற மாதிரி பண்ணிக்கோ. இப்போ அடி போடு, டான்ஸை போடு, பாட்டை போடு, எல்லாம் வந்து ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா, எல்லா வீதியில் காலேஜ் பிள்ளைங்க பசங்க எல்லாம் ஒரு வெக்கம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் சுத்தமாக பிடிச்சி எல்லாம் ஜாலியாக ஆடுறாங்க. இதை பார்த்து எல்லா ஊர்லேயும் ஆரம்பித்தாங்க. விசாசுடைய தந்திரம் பாருங்கள் எப்படின்னு. நீ கேட்குறது என்ன கேட்க முடியாது, என்ன கேட்பீங்க, என்ன இப்படிலாம் பண்ணுறீங்கன்ட்டு. சும்மா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஆடுறோம், இதில் என்ன பெரிய விஷயமா, ஆடுவேன். அப்புறம் ஆட்டம் நிற்காது, ஆட்டம் பாட்டம் எல்லாம் பாட்டத்துக்கு போயிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பாருங்கள், ஏசாயா புத்தகத்தில் இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, இது நான் அடுத்து விடுக்கிறதுக்கு நீங்கள் தொழாவக்கூடாது. ஐந்தாம் அதிகாரம் 811வது பக்கம், பழைய ஏற்பாடு 811வது பக்கம், 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 13 படிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டுமில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். சிறியவன் போதும். இது என்னவோ படிக்கிறக்கே நமக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். இது விஷயத்து நல்லா கேட்டுக்குங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்கள்ங்கிறார் ஆண்டவர் இந்த இடத்துல, விசுவாசிகளை சொல்கிறாரு. விசுவாசி எப்படி போகிறாங்க, அறிவில்லாமல் சினிமா பாடல்கள், உலகத்தினுடைய கோட்பாடுகள், உலகத்தினுடைய ஆசை இச்சைகள், இன்பங்கள், அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் போயிடுறாங்க. போய் என்ன செய்கிறாங்க, பிசாசு அவங்களை சிறைப்படுத்துகிறாங்க, கேப்சர் பண்ணிக்கிறான். உங்கள் மைண்டில் வந்துட்டான், நீ வா வந்ததே ஆகணும், ஃப்ரெண்டு கூப்பிட்றான். அங்கே போனாக்க என்ன, ரோட்டில் டான்ஸு, அப்புறம் கிளப்பில் டான்ஸு, அப்புறம் அங்கே இங்கே போய் இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சின்ன பின்னமாக ஆக்கிடுவானுங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி. நடந்தது என்னென்னு பாருங்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள், பயங்கரமான கனவான்கள், அதாவது பட்டதாரிகள், பணக்காரங்கள், கோடீஸ்வரர்கள், பட்டினியால் தொய்ந்து போகிறார்கள். அந்த கூட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு யாரும் தரது கிடையாது. அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். இது என்ன அர்த்தம், சாப்பாடு இல்லை தண்ணியில் நினச்சிக்காதீங்க. அவங்ககிட்ட அபிஷேகமும் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, பட்டினால் மண்ணா இல்லை, அவங்களுக்கு கிடைக்கல ஆண்டவர் வேத அறிவில்லை. இதை சுருக்கமாக சொல்லும்போது ஆண்டு சொல்கிறாருனாக்க, ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. பைபிள் அதான் சொல்லுது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். படிச்சிருக்கீங்களா? அறிவு, வேத அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். அங்கே கூட்டம் இங்கே கூட்டம் அப்படி கூட்டம் கொண்டு ஓடாதீங்க. அதனால் என்ன 14ஆம் வசனம் பாருங்கள். அது நிமித்தம் பாதாளம் தன்னை தானே விரிவாக்கி கொண்டு தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து அவர்களுடைய மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் களி கூறுகிறவர்கள், டான்ஸ் ஆடுறவங்க, அல்லது ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று என்ஜாய்மெண்ட் பண்ணுறவங்க, களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்குவார்கள். எதற்குள் இறங்குகிறார்கள்? பாதாளத்துக்குள்ளே இறங்குறாங்க. அது தெரியல அவங்களுக்கு.
நாம் ஒரு அறிவில்லாமையினால் இந்த காரியங்களுக்குள்ள இறங்கிடக்கூடாது. அவங்க இச்சித்தது போல் என்ன செய்ய நாம் இச்சிக்கக்கூடாது. அவங்க போகிறாங்கன்றா நம்ம போகக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு என்ன தான் நீங்கள் போனாலும் பாஸ்டர், அந்த சினிமாவில் ஒரு கண் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன சினிமா, இப்போ யார் பாப்புலர், இப்போ என்ன ஓடிட்டுருக்குது, அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அதாவது எங்கே போனாலும் அது ஒரு மைண்டில் இருக்கும். இன்றைக்கி யார் அரசியல் தலைவர், இன்றைக்கி யார் அரசியல் தலைவர்கள், அரசாங்கம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காரியமே கிடையாது. நாம் ஏதோ ஒரு கட்சியை ஒரு இதை அரசாங்கத்தை நேசிக்கிறோம்னா சரி, ஏதோ கிறிஸ்தவங்களுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க, பேசிக்கில் போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க நம்ம நினச்சிடவே கூடாது. காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுனாக்க, அறிவில்லாமையினால் அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து 5:13 நீங்கள் போய் நல்லா மெடிடேட் பண்ணி தியானம் பண்ணிக்கிங்க. அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குது. இங்கே நான் வாசிக்கிறோம். அவர்கள் 6ஆம் வசனம், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மாடல் அங்கே இருக்குது, ரோல் மாடல். அவங்க பண்ணிட்டு இப்படி நான் காணாமல் போனாங்க. 5ஆவது வசனத்தில், அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. அதனால் 6 லட்சம் பேர் புறப்பட்டு போனாங்க. இப்போது கழுது தேஞ்சிட்டே கானானுக்குள்ளே போகும்போது 2 கட்டிரம்பு தான் போச்சு. 2 பேர் தான் போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? 2 பேர் தான் போனாங்க. அவங்க பிள்ளைகளெல்லாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் கணக்கில் அவங்க பிள்ளைகளெல்லாம் கணக்கில் சேர்க்கலாம் ஆண்டவர். அந்த பிள்ளைகள் புறப்படும் போது பிறந்த குழந்தையாக இருந்திருக்கலாம், 6 மாதத்து குழந்தையாக இருந்திருக்கலாம். இப்போ 40 வயசு முடிஞ்சு உள்ள போகிறாங்க. ஆனால் அவங்க அப்பா போய் சேர்ந்துட்டார். 7ஆம் வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்க. அவங்க விக்கிரக ஆராதனைக்காரர் எப்படி ஆனாங்க? விக்கிரக ஆராதனை என்னென்ன போட்டு பாருங்க, இங்கே படிங்க. முதல்ல விக்கிரக ஆராதனைன்னா என்னங்கிறத முதல்ல அதனுடைய கான்செப்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனார்கள். எப்படி ஆனாங்க? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். அதுவே விக்கிரக ஆராதனை. விளையாட அது ஒரு வேசித்தனத்தை குறிக்கிற ஒரு பொருள், அல்லது அது ஒரு கேம், அது ஒரு என்டர்டைன்மெண்ட். அதெல்லாம் சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட், வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு வேளை நான் சொல்கிறது யாருக்காவது இடைஞ்சலாவோ, என்னடா பாஸ் இப்படி சொல்லி போட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தப்பட்டாலும் எனக்கு அதில் நஷ்டம் ஒன்று எனக்கும் இல்லை, அதையும் புரிஞ்சுக்குங்க. தேவையில்லாததுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? பணத்தை செலவழிக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணமாகும், இப்போ நம்ம பையன் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படியாவது கராத்தே கற்றுக் கொடுக்க வேண்டும், எப்படியாவது குங்பு என்னது அப்படியெல்லாம் இருக்குது தானே, அது மாதிரிலாம் பழக்கி கொடுக்கணும். அது சைனாக்காரன் அடித்தான் நம்ம பையன் அடித்தான்னு அவன் எத்தனை பேர் விழுவாங்க கீழே. அப்படியெல்லாம் போய் நம்ம பணம் கட்டி படிக்கக்கூடாது. சச்சின் ஒரு அடி அடித்தாருன்னா எல்லாமே சிக்ஸராக போகுது, நம்ம பையனை சிக்ஸராகவே அடிக்க வைப்போமே. அல்லது வேறு ஏதாவது விளையாட்டு அது மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தாரு. நம்முடைய நோக்கம் அதுவே அல்ல. நம்ம ஜாதிக்காரங்களுக்கு அது பொழப்பே கிடையாது. நமக்கு எல்லாமே பைபிள் பேட்டர்ன், வசனம் அடிப்படை, இதில் தான் இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் நம்மளை காப்பாற்றாது. நான் 6ஆவதுலேருந்து SLC முடிய வாங்கின சர்டிஃபிகேட்டில் இவ்வளவு இருக்கும்.
பூரா எல்லாமே ஃபஸ்ட்டு ரன்னர் வின்னர்னே தான் இருக்கும். அதை நான் பத்திரப்படுத்தியே வச்சுருந்தேன், எல்லார்கிட்டையும் காட்டணும். எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் கப்பல் செஞ்சு விட்டான், எல்லாத்துலேயும் கட் பண்ணி கப்பல் செஞ்சு விட்டான். அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கே வச்சுருந்து காணமேன்னு. அதெல்லாம் அவன் எங்கேயே தூக்கி போட்டான், கப்பல் செஞ்சு விட்டான். நான் பாவிகளா, சரி விட்டாச்சு. நான் நல்ல ஸ்போர்ட்ஸில் வந்து நான் லெஃப்ட்டு ரைட்டு பேட்மிண்டன் 2 கையிலையும் நான் விளையாடுவேன். இதுவும் நீங்கள் ரிங் பாலெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ரிங் பால் வந்து நான் 2 கையிலையும் விளையாடுவேன். எங்கள் ஸ்கூல்லையே வந்து ரோல் மாடல் என்னை தான் கூப்பிடுவாங்க. அந்த பையனை கூப்பிடுவாங்க, போய் 7th படிச்சுட்டுப்பான், அவனை கூப்பிடுவாங்க. 8th படிச்சிருப்பான், 9th படிச்சுட்டு இருப்பான். ஒவ்வொரு இப்போ பாலை பிடிக்க சொல்கிறது, நீங்கள் எப்படி வேகமாக வீசினாலும் லாபகமாக நான் பிடிப்பேன். எப்படி பிடிப்பேன்? எனக்கு ஒரு ட்ரில் மாஸ்டர் இருந்தார், 2 ட்ரில் மாஸ்டரில் ஒரு ட்ரில் மாஸ்டர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார். அவருக்கு எடுபடி வேலைலாம் செய்வேன், வாத்தியாருக்கு எல்லாத்துக்குமே செய்வேன். அவர் சொல்லி கொடுத்தாரு, இங்கே பாரு, கையை இப்படி வச்சுக்கோ, கை இப்படி பண்ணி நகம் போயிடும், கையை தேய்ச்சிருக்கணும், பால் வரும்போது கை எப்படி பண்ணணும் அப்படிம்பார். அதுக்கு வேண்டி நம்ம கையை எப்படி இருந்தோம்னா அவன் அடித்தாருனாக்கா நகம் பேர்ந்துட்டு போயிடும். அதனால அந்த இது ரிங் பால் வேண்டாம். ஒரு அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ரிங் பால் யாராவது தூக்கி பார்த்துருக்கீங்களா? ரிங் பால் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்குமா இருக்காதா? வெயிட்டாக இருக்கும். அதனால் இப்படி பிடிச்சாங்கனாக்க இங்கே போய் அடிச்செல்லாம் வெளியே வீட்டுக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. இவங்க அடி பயங்கரமாக பல்லெல்லாம் போயிடும், கண்ணாடி மூட்டையெல்லாம் விளையாடக்கூடாதும்பாங்க. நான் வந்து எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட் ஆனது காரணம் அந்த ட்ரில் மாஸ்டர். அப்புறம் ஒரு பந்து எடுத்து இந்த பேஸ்கெட் பாலில் போட்டாக்க 10 தடவை போடணும். 10 தடவையுமே 10 தடவை நான் கோல் போடுவேன். இது நான் இங்கே உட்காந்துட்டு நான் பொய் சொல்லலை, நிஜத்தை சொல்கிறேன். எனக்கு அவர் பழகி கொடுத்தார். எஸ்எல்சி படிக்கிற பசங்களாம் வந்து வரிசையாக நிற்பானுங்க, டேய் பாடுறா அப்படிம்பாரு. அந்த காலை அவன் பார்க்கும்போது இந்த காலை அடிச்சுட்டு அவன் அங்கே போடுறான், நீ என்னடா இவங்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் பாரு ட்ரில் மாஸ்டர், அவனுக்கு அடி கொடுக்கும். அவனுக்கெல்லாம் போயிட்டு வந்து சொன்னானுங்க, டேய் தம்பி எங்கடா உங்கள் வீடு? ஏன் எங்கள் வீடு அதுதாங்க. இங்கே தான் இருக்கிறியா, நீ கிரவுண்ட்லேயே இருக்கிறியாடா எங்கள் அப்பாண்ணா. இனிமேலாம் வராதா டேய் தம்பி, ஏன்ப்பா பழகிக்கலாமல்ல. நான் சொன்னேன், பந்தை இப்படி பிடிங்க, அப்படி பிடிங்க, இப்படி லேசாக சொல்லட்டுங்க, இப்போ புஷ் பண்ணுங்க அப்படின்பேன். அப்படி புஷ் பண்ணி அவன் மூஞ்சிலேயே அவன் பிடிக்க முட்டு காயமெல்லாம் இருக்குது. இந்த பொழப்பு எனக்கு வேண்டான்னு. அவ்வளோதான் விளையாட்டு, ஸ்கூலோடு சரி காலேஜோடு சரி, அது நமக்கு பொழப்பே அல்ல. நான் 9th பைபிளை கையில் எடுத்தேன். என்னை எல்லாத்துலேயும் ஆண்டவர் உயர்த்தினார். 9th என் தம்பி என் கூடயே வந்த நிழல் மாதிரி பயங்கரமாக படிப்பான். வீட்டில் உட்காந்து படித்து எங்கள் அப்பா அவனை பார்த்து படிக்கிறான். இவன் எங்கே போயிட்டான்? யாருக்காவது போய் சுவிசேஷம் சொல்லுவான், இல்லையே சர்ச்சில் உட்காந்துருப்பா அப்படிம்பாரு. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், அவன் க்ரீனிங் வாங்கிட்டான்னார். என் காதில் பொழிச்சு, நீ க்ரீனிங்கே வாங்க முடியாது. என் தம்பி சொன்னது, நீ க்ரீனிங் வாழ்க்கையில் வாங்க முடியாது. க்ரீனிங்கில் நீ கையெழுத்து போட, நான் போடுறேன். ஏன்னா ஏடிஓ அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஆனால் நாங்கள் இந்த காந்தி நகர் வந்தபோது, ஊழியில் வந்தபோது எனக்கு மேரேஜ் ரிஜிஸ்டர் கொடுத்தாங்க. அந்த மேரேஜ் ரிஜிஸ்டரில் எனக்கு க்ரீனிங்கில் கையெழுத்து போடலாம், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில். மற்றபடி எல்லாத்துலேயும் மேலே ரொம்ப ரொம்ப உயர்த்தி வச்சார். அது நான் கொஞ்ச நாள் தான் போன, அப்புறம் அது எனக்கு என்னுடைய ஸ்பிரிட்டுக்கு ஒத்து வரல. அவங்க பண்ணுற இதெல்லாம் எனக்கு ஒத்து வரல, வெளியே வந்துட்டு. அவ்வளோதான், நம்ம இருக்க முடியாது. க்ரீனிங் பெரிய மேட்ரு கிடையாது. எப்போ இருப்பிடும் ஆண்டவர் க்ரீனிங்க்கு ஆக்கணும்னு நினச்சேன்னா ஆக்கிடுவார். ஒரு உதாரணம், ஐசக், அவர் ஆயிட்டிங்களா க்ரீனிங்க்கு? அதாவது வந்து ஆண்டவர் உயர்த்த நினச்சார்னா அவருடைய வேலை வந்து க்ரீனிங்குக்காக கிடையவே கிடையாது. அவர் எங்கே கரண்ட் ஃபெயில்யூர் ஆச்சா அங்கே வந்து ஒயரெல்லாம் கட் பண்ணி போட்டு பல்பை மாட்டிட்டு போயிட்டு இருந்தார். நீங்கள் சுவிட்சை போட்டு எரியும் பாஸ்ன்னு போயிடுவார், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி அவர் ஆண்டவர் டேர்ன் பண்ண வச்சார். உனக்கு அது வேலை இல்லை, இப்படி வா அப்படின்னு சொன்னார். அது தேவனுடைய சித்தம். ஆண்டவர் நினைச்சார்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் ஆக்குவார். இப்போ கவனிங்க, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும்
நல்லா கவனமாக இருங்க. அடுத்தது படிங்க சீக்கிரம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. போதும். இந்த வேசித்தனம் தவறுகள் நிறைய இந்த உலகத்தில் இப்போ வந்துடுச்சு. உங்கள் செல்ஃபோனை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும். நண்பர்களிடத்தில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பேசும்போது, வைக்கும்போது, அனுப்பும்போது ரொம்ப கவனமாக நாம் விலகி இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். நடங்கன்னு சொல்லவில்லை, ஓடுங்கள். இது நீங்கள் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா, கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்க தொடங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவோட ஜேர்னி பயணம் பண்ணுகிறதா இருக்குமானால் இந்த மாதிரியான வைரஸ்கள் உங்களை தாக்காது, தொடாது. உங்கள் கூடையே சுற்றி அவங்க நின்றிருந்தாலும் கூட உங்களை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். பிசாசு ஒன்றும் முட்டாள் கிடையாது. இந்த விஷயத்தில் நிறைய விஷயத்தில் முட்டாள் தான். ஆனால் உங்களை தொடர விஷயத்தில் அவன் முட்டாள் கிடையாது, தொடமாட்டான். அவனுக்கு தெரியும் இவங்களை தொட்டா நமக்கு தாண்டான் அழிவு. நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவன் கண்ணை தேய்ச்சி தான் பார்ப்பான். என்ன இவர் மூஞ்சி பார்த்துட்டே இருந்தாக்க மூஞ்சியில் என்னமோ இருக்க 2 குறுக்கெலும்பு மாதிரி தெரியுது, அபாயம்னு தெரியுது இவர் மூஞ்சியில் அப்படின்னா அவனுக்கு தெரியும். மற்ற நம்ம விசுவாசிகள் என்ன தெரியும் சொல்லுவாங்க, இவன் பெரியவனாக்க அப்படிம்பான். பிசாசு சொல்லுவோம், ஏய் அவரை பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குதுன்னு நீ இப்படி சொல்கிறேன். விசுவாசிகளுக்கு விசுவாசி அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு பாஸ்ட்டுக்கு ஒரு பாஸ்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் பிசாசுக்கு தான் தெரியும் நாம யாருன்னு. நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டரோடு அந்நிய பாஷை பேசி ஆண்டரோடு ரொம்ப நேரம் செலவிட்டு சரி போ வேலையை பாரு ஆண்டவர் சொல்கிறவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை பார்க்க பிசாசுக்கு பயமாக தான் இருக்கும். நம்ம உட்காந்து ஒரு தலைனைக்கு 2 தலைனையை வச்சு தூங்கிட்டு இருந்தோம்னாக்க பிசாசு 3ஆவதாக வந்து தடவை கொடுத்தே இருப்பான். எந்திரிக்கவே முடியாது. அதுக்காகத்தான் நான் சொன்னேன், எந்திரிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் படுத்தேன் பாஸ்டர், எந்திரிக்கவே முடியலைங்க பாஸ்டர். எப்படி முடியும்? ஜெபம் பண்ணிப்பார், அப்போ தான் தெரியும். கடைசியா அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாகும். வருஷம் பாஸ்டர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன நடக்குது? இப்படி சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. மதுரையில் ஒரு பாஸ்டர் அப்படி தான் சொன்னார். கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன், பாஸ்டர் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி நாங்கள் போர் போடுறோம், புது வீடு கட்டியிருக்கிறோம், போர் போடுறோம், ஜெபம் பண்ணுங்கன்னார். இந்த பாஸ்டர் போனார், ஜெபம் பண்ணிட்டு எங்கே போடுறது? இல்லை பாஸ்டர் எங்கே போடுறோம் நீங்கள் தான் பாஸ்டர் சொல்லணும், நாங்கள் எப்படி தெரியும்? இந்த வாட்டர் டிவைனர் வந்தார்னா வாட்டர் டிவைனர் தான் வந்து என்ன செய்வார், கண்டுபிடிப்பான். அந்த ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பான், அதை வச்சுருப்பேன் ஏதோ ஒன்று மேஜிக் பண்ணி இங்கே போடு அங்கே போட்டு போயிடுவான். வரேங்க அப்படி தான் இந்த வர்ற வழியில் நீங்கள் வர்ற வழியில் அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு போர் போட்டாங்க, 940 அடி போட்டாங்க. நீங்கள் வந்து 100 அடி போட்டுருந்தாங்கன்னா அந்த பக்கம் அமெரிக்காவே தெரியும். ஆனால் தண்ணி வரல. அதை அப்படியே மூடி போட்டாங்க. அந்த மளிகை கடைக்கு முன்னால் இருந்தது, அதை மூடி போட்டு இப்போ வேறு போட்டுருக்குறாங்க. அதுலேயும் தண்ணி வரல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்கே நம்ம வீட்டில் போர் போடும்போது அந்த வாட்டர் டிவைனர் அந்த லாரிக்கார அந்த போர்வெல்காரன் கேட்டாங்க, எங்கே மார்க் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த வண்டி இடிக்காமல் இருக்கிறதுக்கு எங்கே வேணாலும் நின்று போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு நாங்கள் இடிக்காமல் இப்போ இடிச்சு நிற்போம், நீங்கள் தண்ணி எங்கே போகிறோன்னு எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுங்க ஏன்னார். நீங்கள் வாட்டர் டிவைனர் வச்சு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டால், வாட்டர் டிவைனர்னு எனக்கு யாருன்னு தெரியாது. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் ஜெபம் பண்ணோம், நான் அதை 3 இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறேன், அதில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போடுங்கன்னு. அங்கே முன்னால் ஒன்று பண்ணேன், இப்போ இந்த இடத்துல ஒன்று பண்ணேன், அப்புறம் அங்கே கடைசியில் ஒன்று பண்ணேன். அவனுக்கு 3 பேர் சிரிக்கிறான். ஒருத்தன் 3 இடத்துல போகிறதுங்கிட்டாரா, என்னடா பண்ணுறது அப்படின்னு. டே சிரிக்காரா, அவர் பின்னால் தான் நிற்கிறாரு அப்படிங்கிறான் அவன். இப்போ நான் சொன்னேன், என்ன இல்லை சார் போடுறது பார்த்தீங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க சார், தண்ணி வராமல் போனால் என்ன பண்ணுறது? இல்லை நீ எங்கே 3 இடத்துல எங்கே போட்டாலும் தண்ணி வரும். அவன் சொல்கிற திரும்ப, சார் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் சார், காசு கொடுத்து நீங்கள் போடுறீங்க, வரலைன்னா என்ன சார் நாங்கள் செய்ய முடியும்? இல்லைப்பா நீங்கள் இந்த இடத்துல போடுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம், எங்களை ஆண்டவர் சொன்னார் இந்த 3 எங்கே வேணால் போடுன்னு சொன்னார், அந்த இடத்துல போடுங்கன்னு. அவன் வேண்டாம் இருப்பான், மிஷினெல்லாம் மாட்டி அடித்தான்.
இந்த இடமே பூரா பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட் ஃபேக்ட்ரி மாதிரி புகை வருது. கருங்கல்லில் அப்படியே புகை அப்படியே தெரிச்சு இந்த ஏரியாவே பூரா போகுது. அந்த என்ஜின் அந்த ஆப்ரேட் பண்ணுறவன் சிரிக்கிறான். எனக்கெல்லாம் என்னத்தை அந்த சத்தத்தில் அவனுக்கு பேசிக்கிறானுங்க. நான் மேலே இந்த பக்கம் நிற்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் என்ன பண்ணுறது, இவ்வளோ காசு இறைக்கிறானுங்க. ஒரு வாட்டர் டின்னர் கூட்டி வச்சு வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அது? நான் சொன்னேன் இங்கேயே போடுங்க. 150 அடி போட்டார், 180 அடி போட்டார். நம்ம சர்ச்சில் ஒரு அப்போ சபை மூப்பர் இருந்தார். பாஸ்டர் தண்ணியே வரல. கண்ணில் தான் தண்ணி வருதுங்க பாஸ்டர். அவன் இப்படியே எங்கிட்டே கிண்டலாக சொன்னார். தண்ணியே வரலைங்க பாஸ்டர், கண்ணில் தான் தண்ணி வரப்போகுது. ஆனால் ஒரு சகோதரி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க ஜீவசுந்தரின்ட்டு ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க. அவள் பார்த்து அதை ஜெபத்தை முடிச்சு அந்த அம்மா கேட்டாங்க, பாஸ்டர்யா தண்ணி வரலன்னு சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? நீ ஆண்டு சொன்னது தானே இடாங்க. ஆமாம் 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 நீ ஜெபம் பண்ணுங்க. 190 200 நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டான். கணக்கு முடிக்கிற கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டான். 200 அடியில் நான் முடிச்சிடுறேன். ஏன் ப்ளீஸ் வேண்டாம், நீ காசே தர வேண்டாம். அந்த போர்வெல் கம்பெனிக்காரன் என் கிளாஸ்மேட்டு, அதனால் ஒன்றா படித்து ஒன்றாமாப்லேருந்து. அவன் சொல்லிட்டான். அவன் ஃபோன் பண்ணி கேட்டான், வேண்டாம் அப்போல்லாம் போய் இதுதான் பண்ணி போய் ஃபோன் பண்ணி கேட்டான், எப்படி ஆயிடுச்சுங்க. அவன் சொன்னான் வேண்டாம் காசு வாங்க வேண்டாம், என் கிளாஸ்மேட்டு விட்டு வந்துருங்கன்ட்டான். கடைசியில் இல்லை நீங்கள் போடுங்க, எவ்வளோ வேணாலும் போடுங்க. 205 அடி போடும்போது அந்த ட்ரில் இறங்கலை, அப்படியே மேலே தூக்குது, தண்ணி அப்படியே பீறிட்டு வருது. 205 அடி 40 அடிக்கு மேலே ஓட்ட முடியாதுன்ட்டான். தண்ணி ரொம்ப பெரிட்டு வருது. அது என்னன்னாக்கா ஒரே பாறை. இந்த சர்ச்சு வந்து ஒரு பாறை மேலே இருக்குது. இது பாறை மேலே இருக்குது. அந்த இடத்துல 5 அடி தான் வெட்ட முடியும். அங்கே நான் 3 அடி தான் வெட்ட முடிஞ்சுது. இங்கே வந்து ஒரு 5 அடி 10 அடி வெட்டலாம், மண் இருக்குது. மீதி பூரா எங்கேயுமே வெட்ட முடியாது. 205 அடி வரல ஒரே பாறை, சிமெண்ட் ஃபேக்ட்ரி மாதிரி. 40 அடி போட்டு அடுத்தாங்க. 205 அடியில் மண் தெரிஞ்சுது. அப்படியே செம்மண்ணோட தண்ணி வந்து இன்றைக்கு வரல, இன்னைக்கு வரலும் போர் தண்ணி குறையல. ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் வார்த்தை, இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்னார். இந்த ஒரே வார்த்தை என்கிட்ட சொன்னார் ஆண்டவர். அவ்வளோதான். எனக்கு ஒரு கலக்கமும் வரல, எனக்கு கண்ணீரும் வரல. மற்றவர்களுக்கெல்லாம் என்ன வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் 205 அடியில் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணார். இந்த போருக்கு வந்து ஒரு ட்ரில்லு ஒரு பைப் இறக்குவாங்க. அது என்னவோ பயிர் சொல்லுவாங்க. அந்த பைப்பு பேர் என்ன பைப்பு இறக்குவாங்க, ஒரு 20 அடி இறக்குவாங்க. இது இறக்க முடியல, பைப்பே வேண்டான்ட்டான். இதே கல்லாச்சேன்ட்டார். ரைட்டு, அது வேண்டான்ட்டாங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல் நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தம். இதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் வீட்டில் போய் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் 12ஆவது வசனம் வரையிலும் எழுதி செய்யக்கூடாதுன்னு ஒரு இடத்துல ஒட்டி வைங்க. அடுத்தது சீக்கிரமாக வாசிங்க. பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம், 2 வசனம் தான். பிலிப்பியர். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். 8-9 நாம் ஏற்கனவே வாசித்த வேத பகுதிகள் நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடாது. செய்தோமா என்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன நடந்தது அதான் நமக்கு நடக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9 வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்.
கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. இது நீங்கள் நிறுத்தி வாசிச்சிங்கனாவே பிரசங்கம் பண்ண மாதிரி தான் இருக்கும். இல்லையா? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். தூங்குனவங்கள சத்தம் ஒரு அல்ல சொல்லுங்கள். ஒருத்தர் கூட தூங்கலையா? சரி, பரவாயில்ல. உண்மை உள்ளவைகள் எவைகளோ அப்படி என்ன அர்த்தம்? உண்மை உள்ளவைகள் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். எந்த ஒருத்தர்கிட்ட பழகிற அந்த பழக்கம் கூட உண்மையாக இருக்கணும். ஐயோ, நான் உங்களை தான் நினச்சிட்டே இருந்தேன். அப்பா சோதரா லேலியா, உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது, எங்கள் வீட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பக்கம் போனபோது இன்றைக்கி வந்து தொலைஞ்சான், எனக்கே பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. இப்படி சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இன்றைக்கும். மாஸ்டர், உங்களையே நினச்சிட்டே உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷங்க பிரதர். அதுக்கு மேலே நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அவங்ககிட்ட. உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக அப்படின்னு என்ன அர்த்தம்? மாயமுள்ள அன்பு கூடாது. சகோதர சிநேகம். நீங்கள் சகோதரன் நேசிக்கிறது இயேசுவை நேசிக்கிற மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. காண்கிற சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? போச்சு, எங்கே பிடிக்கிறாரு பார்த்தீங்களா ஆண்டவர்? நீங்கள் வந்து 30 நாள் 40 நாள் உபவாசமெல்லாம் போட்டு ஜெபம் பண்ணுறோம். 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணவனுக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொல்கிறாரு. இவன் சகோதரங்கிட்ட பேச மாட்டான், சகோதரிக்கிட்ட சண்டை, அந்த குடும்பத்துக்கு கூட பல வருஷமாக சண்டை. ஆனால் 40 நாள் உபவாசம் இருக்கிறான், ஜெபம் நான் கேட்பேன்னு நினச்சிட்டு இருக்கிறான். இப்படி தான் ஆண்டவர் சொல்வார். அதுக்கு ஒன்ன வழி, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இது கரெக்டாக தப்பா பார்த்துக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படிங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். உங்கள் லைஃப்பில் மைண்ட் ரீடிங் அதான் ஓடிட்டே இருக்கணும். தத்தான் செய்யணும் சொல்லி இருக்கணும். எப்படி அவனை ஏமாற்றலாம், எப்படி கவிழ்க்கலாம், எப்படி கோல் மூட்டலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு மூக்கு வைக்கிறத வேலை. நிறைய பேர்த்துக்கு என்ன கண்ணு மூக்கு வைக்கிறதுனா என்ன பாஸ்டர், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க பாஸ்டர். கண்ணு மூக்கு வைக்கிறது எனக்கு தெரியாதுங்க பாஸ்டர். அதாவது ஒருத்தர் சொன்னார், நீல வானத்திலே வெள்ளைப்புறாவை பார்த்தேன் நான் அப்படின்னார். இதை போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வான்னு சொன்னார். அவர் நீலவானம் வெள்ளைப்புறா, நீலவானம் வெள்ளைப்புறா அப்படியே போட்டே போனார். அவங்க வீட்டுக்கு, அவருக்கு பக்கத்து வீட்டுக்கு அவர்கிட்ட போய் நெருங்கும்போது என்ன ஆகி போச்சு, நீலவானம் போய் வெள்ளை வானத்தில் நீலப்புறா, வெள்ளை வானத்தில் நீலம் அப்படியே சொல்லிட்டார். ஐயா சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? வெள்ளை வானத்திலே நீலப்புறா பறந்ததுன்னு சொன்னார். பார்த்தியா எப்படி வச்சிருக்காரு பாரு. ஆனால் அவர் சொன்னது நல்ல செய்தி சொல்லி விட்டுருக்காரு இவருக்கு சொல்ல சொல்லி. ஆனால் இவர் என்ன பண்ணார், மாற்றியே சொல்லி போட்டார். இது ஒரு ரகம். அவர் சொன்னார், நான் உனக்கு 2 பங்கு கொடுத்தேன், இன்னும் வேணாலும் கொடுப்பேன், எவ்வளோ காசு வேணாலும் கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்க. என் ஃப்ரெண்டு தான், எனக்கு அவர் சின்ன வருத்தம் தான், இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்டன்னு. அங்கே போனார். என்ன சொன்னார், எங்கள் மாமா 10 பைசா தண்ணி 10 பைசா கூட அவனுக்கு கொடுக்க மாட்டான் நீ வாழ்க்கையில். போது அவன் உறவும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டே வேணான்ட்ட. இப்படியே சொன்னார். இப்படி தான் சொன்னார். இவர் எக்ஸ்ட்ரா எல்லாம் ஊதி விட்டு போட்டு வந்துட்டார். இந்த மாமா கொஞ்சம் நஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் போய் கடைசியில் ரேஷன் கடையில் 2 பேர் சந்தித்தாங்க. அடுத்த இடத்துல நின்னாங்க. என்ன மாப்பிள்ள, மாமா என்ன மாமா ரொம்ப நாளாக நான் தான் அவர் சொல்லி விட்டேனே, அந்த தம்பிக்கிட்ட சொல்லி விட்டேனே, ராஜுக்கிட்ட சொன்னாரா? சொன்னார் மாமா, 10 பைசா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், பங்கில் எதுவுமே இல்லை, அவனுக்கு அதோட கதி அப்படின்னு சொன்னார். நான் அப்படி சொல்லவே இல்லைப்பா, உன்ற பணம் அப்பயே என்கிட்ட இன்னும் வேணால் நான் தாரேன், தொழில் நடத்துன்னு நான் சொல்லிவிட்டேன். இல்லை மாமா, அவன் அப்படித்தான் சொன்னான் மாமா. அப்புறம் நேருமா கேட்டால்
சேரவே மாட்டேங்கிறான் அவன் சொன்னவன். இது நிறைய பேருக்கு இந்த போஸ்ட்மேன் உத்தியோகம்ங்கிறது தெரியுமா, சிறப்பான உத்தியோகம். போஸ்ட்மேன் வேலை நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. என்ன வேலை? இந்த லெட்டரை கொண்டு நம்ம அட்ரஸ் கொடுக்குறதா வேலை. அவர் இந்த அட்ரஸ் கொடுக்குற போல் அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, அவன் பணம் அனுப்புறது கஷ்டம்னு சொல்லிட்டு கவரை பிச்சானா 500 உள்ளது.